அடுத்த நாள் காலையில் தூங்கிட்டு இருந்த செல்வி கண்ணை திறந்து பார்க்குறா. அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. காரணம் வந்து அவள் வந்து தனியாக படுத்துட்டு இருந்தா. நைட்டு வந்து தனியாக அவர் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்தவ கனவுல தான் அந்த பேய் அந்த ஆத்மாவிட்டு தப்பிக்கணும்னு சொல்லி அம்மாவிட்ட போய் படுத்து தூங்குற மாதிரி கனவு தான் கட்டிருந்தா. ஆனால் இங்கே நிஜத்திலேயே கண்ணை திறந்து பார்க்கும்போது பக்கத்தில் அம்மா தான் இருக்காங்க. எப்படி நம்ம ரூம்லேருந்து அம்மா ரூமுக்கு வந்தோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு குழப்பம். ஒருவேளை நமக்கு நேற்று நடந்தது கனவாக இல்லாமல் நிஜமாவே நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அவளுக்கு. பயம் பதட்டதுனால அவங்க அம்மாட்ட அதை சொல்லி காட்டிக்கல. அப்புறம் ஒரு பயத்துலேயே இருக்கிறான். அப்புறம் பயத்தை காட்டிக்காமலே எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றான். காலையில் டிஃபன் முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னா அம்மாக்கிட்ட இந்த வெளியே போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லி வெளியே வரவன் வீட்டு விட்டு வெளியே வந்ததும் செல்வி வந்து வேறு மாதிரி மாறுறான். அதாவது செல்வி வந்து வேற யாரோ மாதிரி அப்படி மாறிடுறான். மூஞ்செல்லாம் வேற மாதிரி, நடை அப்படிலாம் வேறு மாதிரி போயிடுது. அப்போ அப்படியே நடந்து போகிறான். நடந்து போனவ ஒரு வீட்டை நோக்கி போகிறான். அந்த வீடு யார் வீடுனா, அன்றைக்கி செல்வி வந்து கிணத்துல விழுந்து அந்த உள்ளே யார் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கிணத்துக்கு போனா இல்லையா. அப்போ ஒரு பெரிய மனுஷன் வேப்ப மரத்தில் தூக்கு மாட்டி செத்துருப்பார். அந்த அந்த பெரிய மனுஷனோட வீட்டுக்கு போகிறான். அங்கே வந்து அந்த பெரியவரோட பிள்ளையும் பொண்டாட்டியும் அங்கே இருக்காங்க. அப்போ அங்கே போகிற அங்கே வந்து அந்த பையனும் பொண்டாட்டியும் இருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட, அதாவது பெரியவரோட பையன்கிட்ட, இன்னைக்கு ராத்திரி நீ சாவ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் போயிட்டே இருந்தான். இவனுக்கு ஒரே குழப்பம். செல்விக்கு என்னாச்சு? நம்ம செவனேன்னு உட்காந்துட்டு நம்மகிட்ட வந்து நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா, ஒரு பைத்தியக்காரி ஆகிட்டாளா அப்படின்னு அவன் குழம்புறான். பயப்பட்டாலும் அந்த பயத்தை வெளிக்காட்டியும் அவன் பாட்ட அதை கண்டுக்கல. ஆனால் அவன் பொண்டாட்டிக்கு பயம். ஒரு என்ன நம்ம புருஷன் இறந்துருவாரோ? ஏன்னா அவன் மாமனார் அப்படி தான் தூக்கு மாட்டி இறந்தார். இறந்து அடுத்த நாள் புருஷன் செத்துருவான் அப்படின்னு சொல்கிறாள். இவா புருஷன் செத்துருவாரோ அப்படின்னு பயம் அவனுக்கு. பயம் இருந்தாலும் அவன் அவனும் வெளியே காட்டிக்கிறான். இவன் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறோம். வேலைக்கு கிளம்பிட்டான். நைட்டு ஒரு 8 மணி ஆகுது. நம்ம அந்த பெரியவரோட பையன் வந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். குடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே 8 மணி 9 ஆயிடுச்சு. 9 ஆகும்போது அவங்க ஒய்ஃபுக்கு பொண்டாட்டிக்கு வந்து பயம். ஏன்னா எப்பவுமே வீட்டுக்காரர் வந்து 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவார். வரவர் 9 மணி ஆகி வீட்டுக்கு வரலையே அப்படின்னு ஒரு பயத்தில் ஃபோன் பண்ணுறாரு வீட்டுக்காரருக்கு. ஃபோன் பண்ணும்போது என்னங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறா. அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கேம்மா, நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன், நீ சாப்பிட்டு தூங்கு அப்படிங்கிறாரு. உடனே இவளுக்கு அப்போ ஒரு மன திருப்தி, இந்த ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிட்டு பாரு 10 வந்துடுவார் அப்படின்னு சொல்லி இவன் சாப்பிட்டுட்டு படுத்துறா. இவன் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டு குடிச்சிட்டு இருக்கான். குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே 10 மணி ஆயிடுச்சு. 10 மணி ஆனதும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், வீடு தேடுவாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இவனும் சரி வீட்டுக்கு போகிறோன்னு அவன் பைக் எடுத்துகிட்டு போகும்போது அவனுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. அதாவது குடித்ததில் திருப்தி இல்லை, போதை ஏறலை. அப்போ தெரியும் நம்ம தனியாக போய் ஏதாவது கோட்டரை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒயின் ஷாப்புக்கு போகிறாரு. ஒயின் ஷாப் போகும்போது ஒயின் ஷாப்பு பூட்டிட்டு 10 மணி தான் பூட்டினதும் பிளாக்கில் போய் ஒரு ஆஃப் வாங்குறாரு. ஆஃப் வாங்கிட்டு அப்படியே நடந்து பைக்கில் வராரு. வரும்போது அந்த ஆஃபை குடிச்சிடாரு. வர்றதுலேயே குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டில் வந்து கதவு திறந்து தான் இருக்குது. ஏன்னா புதுசாக வருவான்னு சொல்லி அவள் வந்து பூட்டலை, சும்மா லாக் போய் சாத்தி வச்சுருப்பான். அப்படி திறந்து பார்க்காரு, பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டுனா அப்படியே கதவை சாத்திடுறான். கதவை சாத்திட்டு திரும்புகிறான். அப்போ வந்து அவனாவே இல்லை, வேறு யார மாதிரி ஆகிட்டான். அவனுக்குள்ள ஏதோ ஆன்மா பூந்த மாதிரி அவன் வந்து அப்படியே திட்டு பிடிச்ச மாதிரி அப்படியே திரும்புகிறான். அப்படியே பொண்டாட்டி தூங்கிட்டு இருந்தாலும் கதை பூட்டிட்டு வெளியே வரான். நடந்து வரும்போது அவங்க பொண்டாட்டியோட துணியெல்லாம் காயும்போது அதில் ஒரு சேலையை மட்டும் எடுக்கிறான். சேலையை எடுத்துகிட்டு வண்டியை வீட்டிலே விட்டுட்டு நடந்து போகிறான். நடந்து காட்டுக்குள்ளே போகிறான். அது திடீர்னு அவனுக்கு வந்து மைண்டு அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ காட்டுக்குள்ளே போகிறான். எங்கே போகிறான்னா, அவங்க அப்பா இறந்தார் இல்லையா, அவர் கிணத்து பக்கத்தில் வேப்பமரத்தை தூக்கு மட்டும் சேர்த்தார் இல்லையா, அதே வேப்பமரத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். போனவன் அந்த வேப்பமரத்து பக்கத்தில் போய் அந்த வேப்பமரத்தில் சேலையை தூக்கி போட்டு ஒரு சுருப்பாக்கணி மாதிரி போட்டு அப்படியே கழுத்தை மாட்டிக்கிட்டு அவனே தூக்கில் தொங்கிடுறான். இதெல்லாம் எதுக்கு செய்யறான் அவனுக்கே தெரில. அது அறியாமல் அப்படியே தூக்கில் தொங்கிட்டு இருக்கான். தொங்கி அப்படியே துடிச்சிட்டு இருக்கும்போது அவன் கிணத்துல அங்கே வேப்பமரத்தில் துடிக்கிறத இந்த கிணத்துல ஒரு கல்லில் உட்காந்து செல்வி ரசிச்சிட்டு இருக்கா. அப்படி சிரிச்சு அவன் சாவறதை பார்த்து செல்வி உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கா. அது செல்வி இதெல்லாம் ஏன் பண்ணுறா? செல்வி உடம்புக்குள்ள வந்தது யார்? அந்த பெரியவர் நைட்டு 12 மணிக்கு அந்த கிணத்துல வந்து சாவதுக்கு காரணம் என்ன? இப்போ அந்த பெரியவரோட பையனும் அந்த கிணத்துல வந்து கிணத்துக்கு பக்கத்தில் உள்ள அந்த வேப்பமரத்தில் வந்து தூக்கு மாட்டி சாவதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா காத்திருங்க.